ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோதிமா ஃபேமிலி தமிழ். என்னங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோம். நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் இருப்பீங்கன்ற நம்பிக்கையோட இன்றைக்கான விளாக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கான விளாக் என்ன ஷேர் பண்ணியிருக்கேன்னா, ஒரு ரேண்டம் விளாக் தான். அதோட வாழ்க்கையில் யாருக்கெல்லாம் முன்னேறணும் அப்படிங்கிற அந்த ஆர்வம் இருக்கோ அவங்களுக்கான சூப்பரான டிப்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம வீடியோக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் எப்பவும் போல் ஒரு 4:30 மணிக்கெல்லாம் எந்திரிச்சாச்சுங்க. நான் கீழே போயிட்டு வாசலெல்லாம் பெருக்கி சிம்பிளான கோலம் தான். எனக்கு ரங்கோலி கோலத்தை தவிர வேறு புள்ளி வச்ச கோலம்லாம் அந்த அளவுக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச கோலத்தையே தினமும் பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதையே மாடிஃபை பண்ணி போட்டுக்கிட்டு இருப்பேன். இன்றைக்கி கிருத்திகை. கிருத்திகைக்கு எப்படி சிம்பிளாக வீட்டில் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு 8:30க்கெல்லாம் கிளம்புறேன் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம். மாதம் மாதம் வரக்கூடிய கிருத்திகை சாமி கும்பிடாதவங்க கூட இந்த தை மாதம் வரக்கூடிய தை கிருத்திகை கண்டிப்பாக கும்பிடுவாங்க. ஏன்னா தை அமாவாசை, தை கிருத்திகை, தைப்பூசம் இதெல்லாம் ரொம்பவே சிறப்பான நாட்கள். ஏன்னா வருஷத்துக்கு ஒரு முறை முருகரை வணங்குவாங்க. நான் மாதம் மாதம் கிருத்திகை சாமி கும்பிடுவேன். இன்றைக்கி ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா தை கிருத்திகை அப்படிங்கிறதுனால ஒரே ஒரு ஐட்டம் மட்டும் நம்மளோட மெனுவில் அதிகமாக இருக்குது. அது என்னென்னு பார்த்திங்கன்னா வடை மட்டும்தான். அது உளுந்து வடை. நேற்று நைட்டே பூஜை பாத்திரம்லாம் நல்லா சுத்தமாக கழுவி க்ளீன் பண்ணி வச்சாச்சு. நைட்டே வீடெல்லாம் ஃபுல்லாக மாப் பண்ணிட்டேன். கீழெல்லாம் பார்த்திங்கன்னா பால்கனியெல்லாம் மகா அப்பா ஃபுல்லாக கழுவி விட்டுட்டாருங்க. காலையில் அப்புக்குட்டி குளிச்சுட்டு பூஜை ரூமில் பூவெல்லாம் வச்சு ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டான். நான் காலையிலே குளிச்சுட்டு சமையல் வேலை ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கேன். சமையல் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் ரைஸ் பண்ணிவிட்டு சாம்பார், அவரைக்காய் சாம்பார் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு பொரியல், அதோட உளுந்த வடை. இது தாங்க இன்றைக்கான மெனுவே. இப்போ அமாவாசைக்கு போட்டோம் இல்லைங்களா, அந்த மாலையெல்லாம் ஃபுல்லாக எடுத்துகிட்டு அப்புக்குட்டி ஃபுல்லாக பூஜை ரூமில் பூவெல்லாம் வச்சாச்சு. இப்போ அவங்க தாத்தாவோட படத்துக்கும் பார்த்திங்கன்னா மாலை எடுத்துகிட்டு பூவெல்லாம் வச்சுட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கான். காலையில் இந்த மாதிரி எல்லோரும் ஹெல்ப் பண்ணால் தான் சீக்கிரமாக வேலை முடிக்க முடியுமே. அதனால் இந்த டிபார்ட்மெண்ட் உங்களோட வேலை, இதெல்லாம் நீங்கள் முடிச்சுட்டு ஏதாச்சும் பண்ணுங்கன்னு சொல்லிடுறது. அதனால் அவங்களோட வேலையெல்லாம் அவங்க முடிச்சுட்டு போயிடுவாங்க. அப்போவோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் குளிச்சுட்டு வந்த உடனே அதாவது இந்த பால்கனி இருக்குது இல்லைங்களா, இந்த பால்கனி ஃபுல்லாக பெருக்கிட்டு அதுக்கப்புறம் அவர் குளிச்சுட்டு பூஜை ரூமில் இருக்கக்கூடிய அந்த பாத்திரத்தில் தண்ணி மாற்றணும். அதுக்கப்புறம் சாமிக்கு காஞ்ச பூவெல்லாம் எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்ஷாக பூ வச்சுட்டு விளக்குலலாம் எண்ணெய்லாம் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கூப்பிடணும் விளக்கேற்றுறதுக்கு. முடியல அப்படின்னா அப்போவே கூட விளக்கெல்லாம் ஏற்றிட்டு சாமி கும்பிட்டுட்டு தான் சாப்பிட்றதுக்கே வரணும். அப்படி தான் நான் பழகி வச்சுருக்கேன். அதே போல் தான் அவனும் ஃபாலோ பண்ணுவானே. தினமுமே இது இவனோட ரொட்டீன்னா இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துடணும். காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சு எக்ஸாமுக்கு படிக்கணும் அப்படின்னா அந்த டைமில் எழுந்திரிச்சு காலையிலேயே அப்புக்குட்டி அவனோட ஹோம்ஒர்க் பண்ணுறது அது போலலாம் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரியான சின்ன சின்ன ஹெல்ப்பெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் இருக்கும். அந்த டைமில் உட்காந்து கொஞ்சம் நேரம் ரிவிஷன் பண்ணுறது, இல்லை ஏதாச்சும் பண்ணுறது. அந்த ஹோம்ஒர்க்லாம் முடிச்சுட்டு கரெக்டாக 8:20க்கு கிளம்பிடுவாங்க. காலையில் டிஃபனுக்கு எதுவுமே இல்லை. மாவு ரொம்ப ஒரே ஒரு கரண்டி மாவு தான் இருந்தது. அதனால் ரவையை ஊற வச்சுருக்கேன். ரவை கஞ்சி மாதிரி காய்ச்சி அந்த மாவோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு அரிசி மாவோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட கொஞ்சம் கேழ்வரகு மாவு, கம்பு மாவு, கோதுமை மாவு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தோசையாக ஊற்றிட்டோன்னா காலையில் டிஃபன் முடிஞ்சுது. ஒரே ஒரு கரண்டி மாவுலேயே இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணோன்னா 4 பேருக்கு தேவையான ஒரு 8 தோசை செட் ஆயிரும். எனக்கும் பாப்பா எல்லாம் சைடில் பேக் பண்ணிக்கிட்டே இருக்கா. அப்புக்குட்டிக்கும் சாம்பார்லாம் ஊற்றி எடுத்து வச்சிட்ருக்கா. சாதம் வடிச்சிட்டேன் பாருங்கள், ஓரமாக இருக்குது. இப்போ தோசை மட்டும்தான் ஊற்றணும், வடை போடணும். சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. காலையிலேயே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே பொரியலும் ரெடி பண்ணிட்டேன். நான் எப்படி ஈஸியாக வேலையை முடிக்கிறேன் கிச்சன் வேலையை ஒரு 1/2 ஹவரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே வாசல் பெருக்க போவேன் இல்லைங்களா, அப்போவே பருப்பு ஒரு பக்கம் வச்சுட்டு உருளைக்கிழங்கு பொரியலுக்கு தேவையானது உருளைக்கிழங்கு வேக வச்சுறதுக்காக அதை கேஸில் வச்சுட்டு போயிட்டேன். கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு போயிடுவேன். கீழே பெருக்கி நான் வாசலுக்கு கோலம் போட்டுட்டு மேலே வர்றதுக்குள்ளவே அது பார்த்திங்கன்னா விசில் வந்துடும். அதுக்கப்புறம் பாத்திரம் எல்லாம் இருந்தது, அது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். பாப்பா டைம் இருந்தால் பாப்பா எனக்கு பாத்திரம் கழுவி கொடுத்துருவா. இல்லைன்னா வீடு மட்டும் பெருக்கிட்டு க்ளீன் பண்ணி கொடுத்துருவா. அது மட்டும் பாப்பாவோட வேலை.
காலையில் டிஃபனுக்கு வந்து காராமணி ஊற வச்சுருந்தேன். அதனால் காராமணி குழம்பு வச்சுட்டேங்க. தோசை காலையில் டிஃபனுக்கு. மதியத்துக்கு வந்து சாதம், சாம்பார், உருளைக்கிழங்கு பொரியல், வடை வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். காலையில் தான் இந்த 2 செம்பு பாத்திரத்தையும் கழுவிட்டு ஃப்ரெஷ்ஷாக வாட்டர் பிடிச்சி வச்சுனேன். அந்த ஃப்ரெஷ் வாட்டர் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஆர்ஓ போடாதனால. இது எல்லாத்தையும் எடுத்து நான் சிங்க்கில் போட்டேன் அப்படின்னா, பாப்பாவுக்கு டைம் இருந்தால் பாத்திரம் கழுவி கொடுத்துருவா. அப்படி இல்லைன்னா நானே பாத்திரம் கழுவிக்கிட்டு அப்படியே வந்து சமைக்கவும் ஆரம்பிச்சிருவேன். இன்றைக்கி கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்தனால பாப்பா வந்து பாத்திரம் கழுவிட்டுருக்காங்க. நான் வந்து மாவெல்லாம் ஆட்டி எடுத்துட்டேன். சாம்பார் வந்து தாளித்து விட்டுட்டேன். ஏன்னா வந்தவுடனே பருப்பு விசில் விட்டுடுச்சு. அதனால் ஒரு பக்கம் அப்படியே கடைஞ்சிட்டு சாம்பார் தாளிச்சிட்டு, இன்னொரு பக்கம் உருளைக்கிழங்குக்கு வந்து வெங்காயம், தக்காளி கட் பண்ணி பொரியலும் ரெடி பண்ணி இறக்கியாச்சு. தோசையும் ஊற்றிட்டேன். அதே போல் காராமணி குழம்பும் முடிஞ்சுதுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாவு ஆட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம உளுந்து வடை போட்டுட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சுது. இதோட கவுண்டர் டாப்பை தொடச்சி விட்டுட்டோன்னா கம்ப்ளீட் ஆகிடும். கவுண்டர் டாப்பை நான் துடைப்பேன், இல்லைன்னா வந்து பாப்பா துடைப்பாங்க. சரி வாங்க, நம்மளோட லைஃபுக்கு தேவையான அந்த 5 விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோமா? ஃபஸ்ட்டு விஷயம், வாழ்க்கையை ரசித்து வாழ பழகிக்கணுங்க. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எந்த டைமில் எதை இழப்போம் அப்படிங்கிறது நமக்கே தெரியாது. அதனால் எப்போவுமே நம்மளோட வாழ்க்கையை ரசித்து வாழணும், சந்தோஷமாக இருக்கணும். எப்போவுமே வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷமாக இருக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா, வீட்டில் இல்லை வேலை செய்கிற இடத்துல எல்லா இடத்துலையுமே ஒரு சிரித்த முகத்தோடு இருந்தோம் அப்படின்னாவே நம்மக்கிட்ட பழகுறவங்களும் சந்தோஷமாக ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. நாமளும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவாக வந்து நம்மளோட லைஃபும் மூவ் ஆகும். அடுத்தது, ஒரு செயலை செய்கிறோம் அப்படின்னா அதை 1000 முறை நம்ம வந்து யோசிக்கலாம். ஆனால் அந்த செயலில் இறங்கிட்ட பிறகு நம்ம அதை பற்றி யோசிக்கவே கூடாது. அதில் வெற்றி அடைகிற வரைக்கும் தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு போராட்டங்கள், ஒவ்வொரு தோல்விகளும் கண்டிப்பாக நம்மளோட வாழ்க்கையில் ஒரு புதுசான அனுபவத்தை தான் கொடுக்குமே தவிர அது என்றைக்குமே ஒரு தோல்வியாக வந்து முடியவே முடியாது. அதனால் வெற்றி அடைகிற வரைக்கும் போராடணுங்க. அடுத்தது, எப்போவுமே நம்ம நினைப்போம், நம்மளை எப்போ பாரு யாராச்சும் ஏதாச்சும் சொல்லிடுறாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. ஒரு கடலில் ஒரு கல்லை தூக்கி எறிகிறோன்னு வச்சுக்கோங்களேன். கடல் அப்படிங்கிறது ரொம்ப பெருசு. அதில் நம்ம கல் தூக்கி போடுறப்ப அந்த கடலில் கல்லுங்கிறது ரொம்ப சின்னது, காணாமல் போயிடும் இல்லைங்களா? அதே போல் தான் நம்மளோட வாழ்க்கையில் நிறைய விமர்சனங்கள் வரும். அந்த விமர்சனங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கடல்ல எரியிற அந்த கல்லை போல் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து நினைக்கணும். நம்மளோட மனசே வந்து கடலாக இருக்கணும். அவங்க எரியக்கூடிய அந்த கல் அப்படிங்கிறது அது நம்மக்கிட்ட பட்டாலும் அது காணாமல் போயிடணும். அந்த வலிகள் எல்லாமே வந்து காணாமல் போயிடணும். அதனால் நம்ம மனசை எப்போவுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே வச்சுக்காம நல்ல ஒரு விசாலமான, அதாவது நம்ம ப்ராட் மைண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ப்ராட் மைண்டோடு இருந்தோம் அப்படின்னா மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நம்மளுக்கு ரொம்பவே பெரிய விஷயமா தோணவே தோணாதுங்க. நாம் சந்தோஷமாக இருக்க ஒரு முக்கியமான விஷயம் மறப்போம், மன்னிப்போம். யாருமே நமக்கு வந்து நிறைய பேர் துரோகம் பண்ணியிருப்பாங்க. நிறைய பேர் நம்மளை வந்து வாழ்க்கையில் கீழே போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. கூடவே இருந்து குழி பறிப்பாங்க. அது எல்லாத்தையுமே நம்ம எப்போவுமே ஒரு மனசில் வந்து ஒரு வஞ்சத்தோடு இல்லாமல் மறக்கிறது, மன்னிக்கிறது. அது அந்த மாதிரி ஒரு பழக்கம் நம்மக்கிட்ட இருந்தது அப்படின்னா அது நம்ம உடலுக்கும் நல்லது, நம்ம மனசுக்கும் நல்லது. எந்த நோயும் நமக்கு வராதுங்க. பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணமும் இல்லாமல் இருக்கணும். இந்த பழி வாங்குறது, அவங்க என்ன இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பற்றி யோசிக்கிறது, இந்த மாதிரி எப்போவுமே நம்ம வந்து அடுத்தவங்கள பற்றி யோசிக்கவே கூடாது. யார் எது செஞ்சாலும் அதை அப்பப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மறந்துடணும், மன்னிச்சிடணுங்க. இந்த பழக்கம் ரொம்பவே நல்லது. இந்த மறக்கிற பழக்கமும் மன்னிக்கிற பழக்கமும் இருந்துச்சு அப்படின்னா வாழ்க்கையில் இவங்கள விட ஹாப்பியாக வேறு யாருமே இருக்க முடியாது. அடுத்து முக்கியமானது, கடவுள் எப்போவுமே நம்மளை கைவிடவே மாட்டாருங்க. கடவுளை நம்பினா கண்டிப்பாக அவர் நம்பினவங்க கைவிடப்பட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கெல்லாம் வந்து பெரியவங்க சொல்லியிருக்காங்க. கடவுளை நம்பலாம், ஆனால் வந்து நம்ம மேலே நம்ம முதல்ல நம்பிக்கை வைக்கணும். நம்ம மேலே நம்பிக்கை வச்சா மட்டும்தான் நம்மளால் எந்த ஒரு செயலையுமே வந்து வெற்றிகரமாக முடிக்க முடியும். அதனால சில பேர்லாம் சொல்லுவாங்க, இந்த கோயிலுக்கு போனால் உங்களுக்கு கடன் பிரச்சனை தீரும், உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து வேலை கிடச்சிரும், நீங்கள் நினச்ச விஷயம்லாம் நடக்கும், நீங்கள் இந்த தீபம் ஏற்றுங்க, இந்த கோயிலுக்கு போங்க, இந்த நேரத்தில் இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரியெல்லாம் இல்லைங்க. நாம் அதுக்கான முயற்சிகளை எடுக்கணும், அதுக்கான பயிற்சிகளை மேற்கொள்ளணும். இது 2மே இருந்தால் மட்டும்தான் நமக்கு கடவுள் எப்போவுமே நம்ம கூட இருந்து அந்த விஷயத்தை வந்து முடிச்சு கொடுப்பாரு. நம்ம முயற்சியே பண்ணாமல் கடவுள்கிட்டயே மொத்தமாக கொடுத்துட்டு எல்லாமே நீ தான்ப்பா பண்ணணும் அப்படின்னா அது வந்து ரொம்பவே கஷ்டம். இதுதான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்ச அந்த 5 விஷயங்கள். இது எல்லாமே ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு போவோம் அப்படிங்கிறது உறுதியான ஒரு விஷயங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா? உங்கள் லைஃப்பில் வந்து இந்த விஷயம்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு லைக் பண்ணிவிடுங்க. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் இருக்கிறதுனால மட்டும்தான் நம்ம சேனல் இன்றைக்கி 11,000 சப்ஸ்கிரைபரை தாண்டி போயிட்டுருக்கு. இதே போல் தொடர்ந்து உங்களோட ஆதரவை எனக்கு கொடுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.